உங்கள்ட்ட என்ன நிறை அப்படின்னு கேளுங்களேன், உங்களோட பிளஸ் பாயிண்ட் என்ன சொல்லுங்க அப்படின்னோன்னா அப்படியே பட்டியல் போடுவாங்க. ஏதாவது யாராவது உதவின்னு வந்து கேட்டா உடனடியா ஓடி போய் செய்வாங்க. எந்த நேரமா இருந்தாலும் நான் அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். நான் ரொம்ப நல்லவங்க, நான் ரொம்ப வல்லவங்க, இரக்க குணம் அதிகங்க. அதே அவங்கள்ட்டே திருப்பி உங்கள்ட்ட என்ன குறைன்னு கேட்டு பாருங்களேன். இப்படியெல்லாம் இருக்கிறதாங்க பெரிய குறை. நாட்டுல நல்லவனாவே இருக்கக்கூடாது, இரக்கமே படக்கூடாது. இதுதான் பெரிய குறை அப்படிம்பாங்க. யாரும் தன்னுடைய குறையை ஒத்துக்கவே மாட்டாங்க. அப்படி குறையை நாம சரி செய்யணும், சரி செய்துக்கணும்னு நினைக்கணும். முதல்ல தன்னை அறியணும். சுய பரிசோதனை அவசியம். தன்னை அறிபவனே இறைவனை அறிகின்றான், அடைகின்றான். என் தாயார் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஏதோ தவறுதலா புத்தி கெட்டு இந்த தப்பை செஞ்சுட்டேன், இந்த பாவத்தை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட ஏதாவது ஒரு பிராய்ச்சித்தம் உண்டு, விடிவு காலம் உண்டு. ஆனா எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு கேட்கறாங்க பாரு, அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிம்பாங்க. ரொம்ப கஷ்டம் அப்படிம்பாங்க. அதுதான் சத்தியம். திருமூலர் பாடுறாரு பாருங்க, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னையே அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே.